ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் எல்லாம் ஒன் ஷார்ட்டில் ஃபுல்லாக முடிக்க போகிறோம் பசங்களா. ஓகே, ஸோ பிஃபோர் வி ஈவன் ஸ்டார்ட், கீப் யுவர் ஃபோக்கஸ் ஹை பசங்களா. ஆஸ் வி ஆர் கோயிங் க்ளோசர் நமக்கு இதை படிக்கணுமா அதை படிக்கணுமான்னு டென்ஷன் ஜாஸ்தியாகும், ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். பட் கீப் யுவர் ஃபோக்கஸ் ஹை. நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமே, நம்ம பார்க்குற ஒவ்வொரு லெசனுமே, நம்ம பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுமே இஸ் டேக்கிங் அஸ் க்ளோசர் டு த ட்ரீம். ஓகே, ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு அவர் ட்ரீம். ஸோ அதை நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலீவ் பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்ட்டு. அப்போது கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஒன் ஷார்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் இந்த சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் என்டையர் யூனிட் அனிமல்ஸ் அண்ட் கிளாஸ் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10% ஆஃப் யுவர் பேப்பர் யூ ஹாவ் அ வெயிட்டேஜ் ஃபார் திஸ் சாப்டர். ஓகே, பட் when we consider structural organization in animals, definitely 2-3 questions you can expect. So almost உங்களுக்கு 8 to 12 marks. Okay, so இது இந்த சாப்டர்லேருந்து மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பே அட்டென்ஷன் பசங்களா, நல்லா படிங்க, மாஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ now when we come to what is there in this chapter, firstly we have the animal tissues. Okay, so animal tissues அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் that animals அப்படின்னு சொன்னாவே we are all made up of cells. இப்போ இந்த cells எல்லாமே together it will form a tissue. அப்போ ஒன்றா வேலை செய்கிற டிஷ்யூ எல்லாமே இட் வில் ஃபார்ம் அன் ஆர்கன். அப்புறம் ஒன்றா இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து மேக் அ பர்டிகுலர் ஆர்கன் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கன் சிஸ்டம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கன்ஸ் இருக்குது, அது ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவால் மேடப் ஆயிருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் டிஷ்யூஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை விதமான டிஷ்யூ இருக்குது நம்ம பாடியில், என்னெல்லாம் அதோடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் அனிமல் டிஷ்யூஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் காக்ரோச். அகெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட் பசங்களா. நான் சொன்ன இந்த 2 to 3 questions பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் will be from the cockroach region. Okay, so this is what we are going to see in the chapter. Okay, so now if we have to start with animal tissues. இப்போ animal tissues அப்படின்னு நான் ப்ராடாக சொல்லும்போது I said ஒன்றா வேலை செய்கிற செல்ஸ் எல்லாமே is forming a tissue. இப்போ இந்த ஒன்றா இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் will form an organ. நம்ம பாடியில் எவ்வளவோ ஆர்கன்ஸ் இருக்குது, எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது என்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ராடாக we can say there are 4 types. Okay, first thing is epithelial. அதாவது இந்த லைனிங்கில் இருக்கிற மெல்லிசான ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ ஒன் ஆர் மல்டிபிள் லேயர்ஸ், பட் மோஸ்ட்லி காம்பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கிற ஒரு லைனிங் ஃபார்ம் பண்ணுற செல்ஸ் எல்லாமே வில் கம் அண்டர் தீஸ் epithelial tissue. ஓகே, ரெண்டாவது பார்த்திங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடியில் ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற எந்த ஒரு ரீஜன் வேணால் இருக்கலாம். இட் கேன் பி யோர் போன்ஸ், யோர் கார்டிலேஜ், நமக்கு ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற லேயர்ஸ், கேன் பி பிளட். இது எல்லாமே இந்த டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ் எல்லாமே வில் கம் அண்டர் த கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்னா ஒரு ரீஜனை இன்னொரு ரீஜனோட கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, தென் மூணாவது is the muscular tissue. Now muscles are definitely important. நம்ம பாடியில் போன்ஸ் அண்ட் மிச்ச ஆர்கன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ நம்ம நடமாடுறதுக்கும் சரி, நம்மளுடைய வேலைகளை பார்க்குறதுக்கும் சரி, மசில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ மஸ்குலர் டிஷ்யூ இஸ் த தேர்ட் டைப். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இஸ் த நியூரல் டிஷ்யூ. ஸோ நம்ம பாடியிலேயே த பிரெயின் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கன் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற நியூரல் டிஷ்யூஸ் இஸ் அவர் ஃபோர்த் கேட்டகரி. ஸோ இந்த 4 கேட்டகரியில் தான் அனிமல் டிஷ்யூஸ் எல்லாமே will fall under. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொன்றா இஃப் வி ஹாவ் டு சி இந்த அனிமல் டிஷ்யூவில் வாட் ஆர் தேர். ஒரு எபித்தீலியல் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எபித்தீலியல் செல்ஸ் ஆர் எபித்தீலியல் டிஷ்யூ நான் சொன்னேன் இட் ஃபார்ம்ஸ் த லைனிங் ஆஃப் ஆர்கன்ஸாக இருக்கலாம். ஓகே, ஆஃப் பிளட் வெசல்ஸாக இருக்கலாம்,
எந்த ஒரு ரீஜன்லையுமே வந்து ஒரு லைனிங் சர்ஃபேஸ் வந்து கொடுக்கறது வந்து இஸ் அவர் epithelial tissues. Okay, so always there is a free side facing inside or outside. ஸோ ஒன்று உள்ளே இருக்கிற ஆர்கனை வந்து லைன் பண்ணுற எபித்தீலியல் டிஷ்யூவாக இருந்தானா இட் வில் ஃபேஸ் இன்சைட். ஸோ அதோட ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து உள்ளே பார்த்து இருக்கும். அதே இது வந்து இப்போ ஸ்கின் மாதிரியான இடம்னா ஃப்ரீ சர்ஃபேஸ் இஸ் ஃபேஸிங் அவுட் சைட். ஓகே, ஒரு இஸ் எக்ஸ்போஸ் டு தி அவுட் சைட். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு லைனிங் பர்பஸ்க்காக இருக்கிற ஒரு காம்பேக்ட் லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் தான் நம்மளுடைய எபித்தீலியல் டிஷ்யூஸ். இப்போ இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸையே வந்து ஃபர்தராக நம்ம வந்து we can say simple and compound. ரெண்டு விதமான epithelial tissues நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் epithelial tissues அப்படின்னு நான் சொல்லும்போது again they are definitely there as a lining. Okay, in all the blood vessels or anywhere நம்ம பார்க்குறப்போ mostly it is going to be the simple epithelial tissues. Further they have protection or secretion மாதிரியான functions வந்து you can see in the simple epithelial tissues. Okay, so in the simple epithelial tissues நம்ம further okay ஒரு மூணு இதுவா we can divide. First thing is the squamous, secondly cuboidal, thirdly the columnar. Okay, so squamous, cuboidal and columnar tissues. Okay, columnar cells இருக்கிற epithelial tissues. ஸோ என்ன இந்த ஒவ்வொரு டைப்லையும் என்ன மாதிரி செல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டிஷ்யூ அது அப்படின்னு பார்த்தோம்னா the first thing which is squamous epitheliumங்கிறது ரொம்ப பேசிக்கான சிங்கிள் லேயர் செல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் that when I say simple epithelium or simple epithelial tissue அப்படின்னு சொல்லும்பொழுதே it is made up of one layer of cells, a single layer of cells இருக்கும். இதே நம்ம compound அப்படின்னு சொன்னோம்னா multiple layers. so simple epitheliumனா ஒரே ஒரு லேயர் இருக்கிற ஒரு tissue. okay, so now இங்க squamousல வந்து definitely single layer. ஓகே, பட் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து irregular boundaries இருக்கிற செல்ஸ் எல்லாமே காம்பேக்டாக வந்து பேக் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் திஸ், ஒன்றுக்கு மேலேன்னு சொல்ல முடியாது, லைக் கிட்ட வந்து இட்ஸ் லைக் ஃபார்ம்ஸ் அ வெரி காம்பேக்ட் அண்டு ஒரு லைனிங் போடுற ஒரு சர்ஃபேஸாக வந்து டெஃபினட்டாக we can consider it. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வெசல்ஸோட லைனிங் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் இந்த squamous epithelial tissue. Okay, so this is yet again a very important tissue in our body. Okay, இதோட function என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா function வந்து is to form diffusion boundaries. ஸோ டிஃப்யூஷன் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆல்வியோலையில் இருக்கலாம், இல்லை பிளட் வெசல்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி இட் வில் ஹாவ் டு டிஃப்யூஸ் அவுட் அண்ட் இன் டு த பிளட் வெசல். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து we will utilize the squamous epithelium. ஓகே, ஸோ இந்த டிஷ்யூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா யூ ஹாவ் டு ரிமெம்பர் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எங்கே இருக்குது, இவ்வளோ தெரிஞ்சால் மட்டுமே இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ இப்போ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் ஸ்மால் காம்பேக்ட் செல்ஸ் வித் இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா பிளட் வெசல் லைனிங்கில் இருக்குது, ஆல்வியோலை லைனிங்கில் இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் டிஃப்யூஷன் பவுண்ட்ரிஸ். ஸோ அவ்வளோதான் அபவுட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இப்போ இஃப் வி சி த cuboidal epithelium, okay, this is nothing but again single layer of cube like cells. okay, so cube மாதிரியான cells. so அந்த மாதிரி ஒன்று கிட்ட இருக்கும்பொழுது you form a cuboidal epithelium. okay, so cuboidal epithelium அப்படின்னு சொல்லும்போது this, so I told you how it looks like. so it looks like small cubes. next அதோட function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா secretion and absorption. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஏரியாஸில் தான் வந்து யூ கேன் ஃபைண்ட் cuboidal epithelium. அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு நாம் கேட்டோன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த நெஃப்ரான்ஸ் அண்ட் இன் glandular
regions. So secretion and absorption தான் இதுடைய function. Okay, so nephronsல வந்து பாத்தீங்கன்னா particularly PCT of the nephronல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த cuboidal cellsக்கு மேலே சின்ன சின்ன மைக்ரோவிலை இருக்கும். ஸோ மைக்ரோவிலை அப்படின்னு சொல்லும்போது மேலே வந்து குட்டி குட்டியாக இருக்கும்போது மொத்தமாக பார்க்கும்போது இட்ஸ் லைக் அ ப்ரஷ். ஸோ யூ கால் இட் அ ப்ரஷ் பார்டர் cuboidal epithelium is present only in the PCT. Now this is a very very important point because repeated neatla வந்து இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, PCT ல என்ன விதமான tissue இருக்கு or என்ன மாதிரி cells are lining the PCT அப்படின்னு கேட்டோம்னா directly it is the brush border cuboidal epithelium. Okay, so we saw in each category அதோட function என்ன, அதோடைய location எங்க, and அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு, அவ்வளவுதான். As simple as it can be. Okay, now going on to the columnar epithelium. Again, how does it look? பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா long slender structure. Okay, long-ஆ நீட்டமா இருக்கும் with the nuclei at its base. கீழே பார்த்து இருக்கும் நியூக்ளியை கொஞ்சம். ஓகே, திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ் லைக். ஸோ ஒரு காலம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து we can see in the case of columnar epithelium. Now அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அகெயின் இங்கேயும் அதோட ஃபங்க்ஷன் வந்து secretion and absorption தான். பட் எங்கே இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். வை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷனுக்குமே ஒரு சில ரீஜன்ஸில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நெஃப்ரான்ஸ், அங்கே வந்து யூ கேன் இமேஜின் நெஃப்ரான்ஸே சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர், அங்கே போய் நம்ம எப்படி காலம்னரை ஃபிட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் தேவையா அப்படின்னு பார்த்தா அதனால ஒரு சின்ன சைஸ் கியூபாய்டல் நமக்கு போடலாம். பட் பிளேசஸ் லைக் த ஸ்டமக் and intestine-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா you can see the presence of this columnar epithelium. Okay, again brush border columnar can also be present, but broadly வந்து பார்த்தீங்க அப்படின்னா stomach and the intestine. Okay, stomach and the intestine-ல வந்து you can see the presence of your columnar epithelium. அவ்வளவுதான். பட் இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த squamous, cuboidal and columnar epithelium வந்து ஒரு சில இடத்துல வந்து it is slightly modified. Okay, it gets slightly modified and அது வந்து மிச்ச மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து அது அடாப்ட் ஆயிக்குது. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா modified epitheliumல வந்து we have two. One is the ciliated epithelium. யூஸ்வலி ஸ்குவாமஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கியூபாய்டலும் காலம்னாரும் தான் இந்த வேலையை பார்க்கும். ஓகே, ஸோ கியூபாய்டலும் காலம்னாரும் சேர்ந்துச்சு அப்படின்னா இட் வில் sometimes modify to form something different. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ciliated epithelium அப்படின்னா it has a presence of cilia. ஸோ சீலியா வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இட் இஸ் டேக்கிங் சம் பார்ட்டிக்கல் ஆர் சம்திங் என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ அதை வந்து மூவ்மெண்ட்டுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது வந்து இந்த ciliated epithelium. இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபாலோப்பியன் டியூப்ஸில், ஓகே, இல்லாட்டி வந்து நம்மளோட ப்ராங்கியோல்ஸில். ஓகே, ஸோ வென் நம்ம ப்ரீத் பண்ணும்போது வந்து we need to அந்த வாட் எவர் டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெளியே தள்ளணும். அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு லங்ஸுக்கு ஜாலியாக போக முடியாது. ஸோ அப்போ அதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா we need this ciliated epithelium. அதே மாதிரி ஓவிலேஷனுக்கு அப்புறமா we have to pick up the egg, அது யூட்ரஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா again you will have the presence of ciliated epithelium. ஓகே, இன்னொரு விதமான மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the glandular epithelium. ஸோ glandular epithelium அப்படின்னு சொல்லும்பொழுது this type வந்து மெயின்லி இன்டூ செக்ரீஷன் தான். ஓகே, ஸோ கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடியில் மெயினாக 2 types ஆஃப் கிளாண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒன் இஸ் an exocrine type. எக்ஸோக்ரைன் அப்படின்னா ஒரு டக்ட் மூலியமாக நம்ம செக்ரீஷன் வந்து எந்த டார்கெட் ஆர்கனுக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேரறதுக்காக வேண்டி ஒரு டக்டில் வந்து யோர்
secretion is put and அப்படியே போய் டார்கெட் ரீஜனுக்கு போய் அட்டாச் ஆகிக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் salivary gland. ஓகே, salivary gland அப்படின்னு சொல்லும்போது salivary duct இருக்குது அண்ட் இந்த சலைவா எங்கே ரீச் ஆகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் செக்ரீஷன் இஸ் டேக்கன். ஓகே, இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த எண்டோக்ரைன் gland. ஸோ எண்டோக்ரைன் gland அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான டக்ட்டுமே கிடையாது. ஸோ டக்ட் இல்லாமல் டைரெக்டாக பிளட்டில் வந்து த செக்ரீஷன்ஸ் ஆர் போல்ட் அண்ட் பிளட் ஃப்ளோவில் போகும்போது இட் இஸ் டேக்கன் டு த டார்கெட் ஆர்கன்ஸ். இப்போ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மெயினாக இட் இஸ் யூஸ்ட் ஃபார் செக்ரிட்டிங் ஹார்மோன்ஸ். ஓகே, அண்ட் டேக்கிங் ஹார்மோன்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு அப்படின்னு சொன்னால் தைராய்டு கிளாண்ட் எங்கேயோ இருக்குது, ஆனால் அதே ஒரு ஹார்மோன் வந்து ஆக்ட் பண்ணுற ரீசன் வந்து வேற எங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் it is just poured into the blood and the function is taken care of. So அதுதான் நம்ம வந்து endocrine அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது coming back, glandular epithelium அப்படின்னு சொல்லும்பொழுது whatever be the type of the cell, it can be cuboidal, columnar, அது வந்து for secretions it is being modified. ஸோ அது வந்து ஒரு unicellular gland-ஆக இருக்கலாம். லைக் இங்கே நாங்கள் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கிற மாதிரி can be your goblet cells. ஓகே, மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கிற இந்த goblet செல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு செல் தான் இருக்கிற டிஷ்யூவில் ஒரு செல் will modify itself to secrete mucus. அதுதான் நம்ம வந்து goblet cell அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, now it can be multicellular gland also. லைக் நான் சொன்ன மாதிரி salivary glandல வந்து பார்த்தீங்க அப்படின்னா there'll be clusters. இந்த மாதிரியான modified epithelium உடைய clusters இருக்கும். ஸோ அது வழியாக secretions are taking place. Okay, so this is about your modified epithelium and your simple epithelium. Okay, now if we move into the next category, so na simple அப்படினா என்ன சொன்னேன், ஒரே ஒரு layer of cells தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே multiple layers, ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரியான cells அப்படின்னா it is going to form the compound epithelium. Okay, so maina this has multiple layers. Okay, multiple layers of cells. So அது வந்து ஒரே மாதிரியான செல்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு மாதிரியான செல்ஸாக இருக்கலாம். ஸோ அதில் கேட்டகரிஸ் இருக்குது. பட் இங்கே உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் மெயின்லி ஃபார் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்லேருந்து இட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் அஸ். ஸ்ட்ரெஸ் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். மெயினாக நம்மளுடைய ஸ்கின். ஓகே, நம்ம ஸ்கின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான் நம்மளுடைய இந்த காம்பவுண்ட் எபிதீலியம். ஓகே, ஸோ திஸ் வாஸ் யோர் எபிதீலியல் tissue pasangla. Okay, so now if I just have to summarize this entirely for you, okay, then it will be epithelial tissue ku keela we have simple, we have compound, right? And simple ku keela we had squamous, we had cuboidal and columnar. Not to forget அதோட modifications-உம் இருக்கு, like the ciliated, glandular. Okay, so modified. Okay, modified, the modified epithelial tissue, cuboidal or columnar epithelial tissue is also present. And compound ku keela we do not have any sub கேட்டகரிஸ் உங்களுக்காக வந்து உங்கள் சிலபஸில் வந்து கிடையாது. பட் எஸ், நீங்கள் ஃபர்தராக போனீங்க அப்படின்னா யூ வில் சி தட் காம்பவுண்ட்லேயுமே வந்து யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் எபிதீரியல் செல்ஸ். பட் இப்போ வரைக்கும் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் இட்ஸ் அ மல்டி லேயர்ட் செல்ஸ். அவ்வளோ தெரிஞ்சால் மட்டுமே வந்து இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் எபிதீலியல் டிஷ்யூ. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகரி விச் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே போனோம் அப்படின்னா, ஓகே, பிஃபோர் வி கோ இன் டு கனெக்டிவ் டிஷ்யூ, நம்ம எபிதீலியல் டிஷ்யூக்கு அப்புறமா முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு டாபிக் வந்து இஸ் த செல் ஜங்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போது இவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ஆர் ப்ரெசென்ட் வித் ஈச் அதர் அண்ட் தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செல்லும் இன்னொரு செல்லும்
பேசிக்கணும் தானே. இப்போ நம்ம வந்து பொதுவாக குரூப் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், ஒன்றா பேசி நம்ம வந்து மணிக்கணக்காக வந்து இதை பற்றி பிளான் போட்டு எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாலே வந்து ப்ராஜெக்ட் பாதி நேரம் சரியாக வராது. இதில் ஒருத்தர் பேசிக்கூடாதுன்னு சொன்னால் நினச்சி பாருங்கள், அப்போ குரூப் ப்ராஜெக்ட் எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அப்போ நம்ம பாடியில் வந்து இந்த மாதிரி செல்ஸுக்கு வந்து குரூப் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறது செல்ஸோட குரூப் ப்ராஜெக்ட் தானே. அப்போ அது ஒன்று பேசிக்கூடாதுன்னு சொன்னால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் இருக்கிற மல்டிபிள் செல்ஸ் வந்து ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இஸ் த செல் ஜங்ஷன்ஸ். ஓகே, ஸோ மெயினாக வந்து we have 3 types. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த டைட் ஜங்ஷன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து நம்ம செக்ரீஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டியோ இல்லை ஃபார் எனி ரீசன் ஒரு சப்ஸ்டன்ஸ் லீக் ஆகிடக்கூடாது அப்படின்னா we use the tight junction. There will be a tight junction that is present. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா is the adhering junction. adhering அப்படின்னா அட்டாச்மெண்ட். ஸோ ஒரு செல் இன்னொரு செல்லோட அட்டாச் ஆகிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் இந்த adhering செல் ஜங்ஷன். ஓகே, அண்ட் மூணாவதாக இருக்கிறது இஸ் த கேப் ஜங்ஷன்ஸ். ஸோ கேப் ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு செவர் இருக்குது, இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், ஒரு செவத்தில் ஓட்டை போட்டு பாஸ் பண்ணலாமா? பட் அதுக்காக நாளைக்கு கிளாஸ் ரூமில் போய் செவத்து மேலே ஓட்டை போட்டு வைக்காதீங்க. பட் அந்த சைட் நீங்கள் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து யுவர் ஆப்ஷன் இஸ் டு சென்ட் சம்திங் த்ரூ திஸ். ஸோ அதே மாதிரி ஒரு செல் இன்னொரு செல் கூட சின்ன சின்ன மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், அயன்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன கேப், ஒரு செவத்து மேலே ஓட்டை போட்டு அது கூட வந்து இட் இஸ் கோயிங் டு கம்யூனிகேட். தட்ஸ் வாட் வி கால் ஆஸ் த கேப் ஜங்ஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் யுவர் செல் ஜங்ஷன்ஸ். இதை நான் வந்து எபிதீலியல் டிஷ்யூக்கு அப்புறமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரே சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற செல்ஸ் வந்து ஒன்று பேசிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து செல் ஜங்ஷன்ஸ். ஸோ ரிமெம்பர் திஸ். இது ரிலேட்டடாகவும் வந்து நீட்டில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் யூல் டூ அ ரியலி குட் ஜாப். ஓகே பசங்களா, ஸோ நெக்ஸ்ட் we are going into the connective tissue. ஓகே, ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ நான் சொன்ன மாதிரி கோயிங் டு பிரிங் அபவுட் த கனெக்ஷன். ஸோ நம்ம பாடியில் வந்து ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா we definitely have the presence of connective tissue. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா there are types of course. So connective tissueல you can say loose connective tissue ஒன்று, ரெண்டாவது வந்து dense connective tissue ரெண்டு, அண்ட் மூணாவது வந்து we have the specialized connective tissue. ஸோ ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் அண்ட் லூஸ், இது மூணு டைப்பும் தான் ஃபண்டமெண்டலாக நம்ம பாடியில் இருக்கிற ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம், ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம், எல்லாமே கொடுக்கறது வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஓகே, அண்ட் மெயின்லி வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே பிளட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூவை தவிர எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் தீஸ் செல்ஸ் கால்ட் த ஃபைப்ரோபிளாஸ்ட். ஓகே, ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் secrete some fibers. ஸோ யூஸ்வலி ஃபைபர்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து இலாஸ்டின் ஃபைபர்ஸ். இலாஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இலாஸ்டிசிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர அந்த ஒரு இலாஸ்டிசிட்டி கொடுக்கறதுக்கு தான் we have elastin fibers. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கொலாஜன் ஃபைபர்ஸ். ஸோ கொலாஜன் ஃபைபர்ஸ் தான் வந்து மெயின்லி ஸ்ட்ரென்த் கொடுக்கறது வந்து கொலாஜன் ஃபைபர்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஃபைபர்ஸ்னால தான் வந்து மெயினாக இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாமே is able to sustain. Okay, now if we look at entire connective tissue or entire tissue பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான். நம்ம ஹியூமன் பாடின்னு இல்லை, எனி அனிமல் தட் யூ டேக் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான் வந்து இஸ் த மோஸ்ட் abundant form of connective abundant form of animal tissue. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு டைப்பும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது லூஸ் அக்ரிகேட்ஸ் ஆஃப் செல்ஸ்.
Okay, so in the loose aggregates of cells அப்படின்னு நான் சொல்லும்போது we have two main types of loose connective tissue. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is the areolar tissue and the adipose tissue. Okay, so areolar tissue and adipose tissue. இப்போ areolar tissues அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they have multiple kinds of cells. அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு macrophage இருக்கும் for phagocytosis. Okay, then fibroblast cells இருக்கும் ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ட் செல்ஸ் இருக்கும். மாஸ்ட் செல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் செக்ரீஷன், நம்ம பாடியில் வந்து ஹிஸ்டமின், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அந்த மாதிரி வாட் எவர் மேட் அது எல்லாத்தையுமே வந்து செக்ரீட் பண்ணுறதுக்காக வேண்டி, ஒரு இன்ஃப்ளமேஷன் யூனிட் செக்ரீட் பண்ணுறதுக்காக வேண்டி we have the mast cells. Okay, so இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா macrophages, fibroblasts, mast cells எல்லாமே are part of the areolar tissue. So மெயினாக வந்து it is present beneath the skin and இதோடைய function per se அப்படின்னு கிடையாது, but it's just like a supportive layer. Okay, that is your alveolar tissue. இப்போ adipose tissue என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it works for fat storage. ஓகே, யூஸ்வலி இதுவும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கீழே beneath the skin தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து இஸ் மெயின்லி சீன் இன் த கேஸ் ஆஃப் adipose tissue. ஸோ ஒரு பக்கம் we have areolar tissue, அது வந்து ஃபைபர்ஸ் செக்ரீட் பண்ணுது, நம்ம இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணுது மாஸ்ட் செல்ஸ் மூலியமாக, ஃபேகோசைட்டோசிஸ்க்கு வந்து மேக்ரோஃபாஜஸ் செக்ரீட் பண்ணுது. இன்னொரு பக்கம் we have the adipose tissue which will store the fat. ஸோ இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டலி லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, இப்போ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அன் இமேஜ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இங்கே பாருங்கள், areolar டிஷ்யூவில் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து கொலாஜன் ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு மாஸ்ட் செல் இருக்குது, மேக்ரோஃபாஜஸ் இருக்குது, இது எல்லாம் கலந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இஸ் யுவர் areolar டிஷ்யூ. அண்ட் adipose டிஷ்யூவில் வந்து as you can see very simple basic structure, fat store பண்றதுக்காக வேண்டி it is present. Okay, so this is your loose connective tissue. All right, now moving on to the dense connective tissue. அப்போ dense ன்னு சொல்லும்போது obviously cells are packed. Okay, ஒரு dense லுக் வந்து கிடைக்குது இந்த விதமான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவில். ஓகே, அண்ட் இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலையுமே வந்து we have the fibroblast cells, ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்போது when we say dense connective tissue, இதில் இந்த ஃபைபர்ஸ் வந்து ஐதர் ரெகுலராக ஒரே ஓரியன்டேஷனில் சிமிலராக வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸோ இல்லை வேறு யாராச்சும் வந்து நம்ம ரூமை க்ளீன் பண்ணி வச்சா எவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த ஃபைபர்ஸ் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து டென்ஸ் இர்ரெகுலர். ஓகே, ஸோ டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் வந்து ஒரு ரூம் க்ளீன் பண்ணி ஒரு 6 மாதம் கழிஞ்சு பார்த்தா ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம டென்ஸ் இர்ரெகுலர், எதுவுமே ஒரு பேட்டர்னில் இருக்காது, கண்ட ஓரியன்டேஷனில் அது பாட்டுக்கு அது ஜாலியாக வந்து செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் டுகெதர். ஸோ தட் இஸ் த டென்ஸ் irregular connective tissue. Okay, so now if I have to talk about each one of that, dense irregular நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு orientation வந்து you can see in the skin. Okay, so mainly for protection basis and for இந்த மாதிரி stresses overcome பண்ணுறதுக்காக வேண்டி வந்து நமக்கு இந்த dense irregular connective tissue இருக்கு. அதே dense regularல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான types of tissues are there. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த டெண்டன், இன்னொன்று இஸ் த லிகமெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ டெண்டன் பார்க்கும்பொழுது ஒரு மசிலை போனோட அட்டாச் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் டெண்டன். ஓகே, அவ்வளோதான். அதே ஒரு போனை இன்னொரு போனுக்கு அட்டாச் பண்ணுறது தான் லிகமெண்ட். ஸோ திஸ் இஸ் மசில் டு போன், இது போன் டு போன். ஓகே, ஸோ இந்த டெண்டோனுக்கும் லிகமெண்ட்டுக்கும் இதை தவிர வேறு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டான்ஸில் கொலாஜன் தான்
ஜாஸ்தியாக இருக்கும். இட்ஸ் வெரி ரிச் இன் கொலாஜன். அண்ட் அது என்ன பண்ணுது, மசிலை போனுக்கு கனெக்ட் பண்ணுது. அதே லிகமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் கனெக்டிங் போன் டு போன் அண்ட் இலாஸ்டின் தான் வந்து is richer compared to collagen. Elastin fibers தான் நிறையா இருக்கும் in the case of a ligament. Okay, so this is your dense regular and dense irregular நான் சொன்ன மாதிரி is present in the skin. So this is your dense connective tissue. So இப்போ இந்த loose connective tissue and dense connective tissue தாண்டி we have this structure called the specialized connective tissue. Okay, so I will just come back to that comic, but specialized connective tissue அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have cartilage, we have bone and we have the blood. Okay, so இது மூணுமே are specialized connective tissue. Now I am sure நான் பார்த்த அந்த காமிக் என்ன மேம் அந்த காமிக் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நத்திங், டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலருக்கான ஒரு சின்ன காமிக் தான் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் போனாலும் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தா சிக்ஸ் கிள்ளி விடுறோம்ல. ஸோ அது கிள்ளும் போது பார்த்தீங்கன்னா we are dealing with the dense irregular connective tissue. So I said it's present in the skin. ஸோ அப்போ வந்து it is present. பட் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு neat structure வந்து is seen in the case of your dense regular connective tissue. Okay, so அதே இது வந்து irregularல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மெஸ்ஸா. ஸோ அது வந்து you can see in the skin, whereas ஒரு மசிலை போன் கூட கனெக்ட் பண்ணுறதோ இல்லை போனுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதோ வந்து is going to be our dense regular. Okay, அதே elastic connective tissue வந்து is just another portion. You do not have to think about it, but generally just remember that it is based in என்ன சொல்கிறது, ஒரு elasticity கொடுக்கறதுக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் like I said நம்மளோட லிகமெண்ட்டில் வந்து elastin is ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நிறைய regions of the bodyல வந்து you will have some connective tissues that are mainly elastic. ஸோ நம்ம மூவ் பண்ணும்போது திரும்பி மூவ் பண்ணி முடித்தோடனே அது அதே நார்மல் ஃபார்முக்கு திரும்பி வரணும் அப்படின்னா you have the elastic connective tissue. Okay, now coming back to our specialized connective tissue. Okay, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have the cartilage, we have bone and we have blood. Okay, இப்போ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஓகே, ஸோ நம்ம அதை தனித்தனியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டிலேஜில் வந்து மெயினாக யூ கேன் see that they are made up of these chondrocytes or chondroitin salts. அதுக்குள்ளே இருக்கிறதுனால it forms a solid but a pliable structure. pliableனா ஒரு flexible structure is being formed. ஏன் அப்படின்னு கேட்டால் it is because of these chondroitin salts. அதில் இருக்கிறதுனால it forms a flexible structure. ஓகே, அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா it is present in the tip of the nose. Okay, between the vertebral column, in the ear, இது எல்லாமே வந்து are places where you will see the cartilage. But mostly வந்து பார்த்தீங்கன்னா நிறைய cartilage வந்து சின்ன பேபிஸில் வந்து it will be present, but as the child is going to grow up, slowly வந்து இந்த cartilage எல்லாமே வந்து will be replaced by a bone. Okay, so this can be seen in a cartilage. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் காமிச்சிருக்கிற மாதிரி you have some spaces. Okay, இந்த spaces தான் we call it lacunae. இங்கே இருக்க பாருங்க, lacuna அப்படின்னா சிங்குலர், lacunae அப்படின்னா it is plural. ஸோ lacuna அது lacunaeல வந்து பார்த்தீங்க அப்படின்னா groups of in the cartilaginous cells are present which we call the chondrocytes. ஸோ chondrocytes குரூப்பாக இந்த lacunaeல ப்ரெசென்ட்டாக இருந்துக்கிட்டு it is going to make up the entire cartilage. ஸோ cartilageோட பேசிக் செல்ஸ் என்ன? It is going to be the
chondrocytes. Okay, so now I told you எங்கெல்லாம் இதை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So just remember, mostly வந்து adultsல வந்து most of the cartilage வந்து it will be replaced by the bone. ஆனால் இந்த tip of the noseல இருக்கிறதோ இல்லை ரெண்டு vertebrae நடுவில் இருக்கிற articulating cartilageஆ இருக்கலாம், இது எல்லாமே வந்து it does not get replaced. ஸோ அது வந்து cartilageஆவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய cartilage. இப்போ இதே bone வந்து பார்த்தோம் அப்படின்னா, I said cartilage வந்து it is pliable or it is flexible. ஆனால் bone வந்து it is a solid non-pliable structure. ஓகே, ரொம்ப கம்மியான ஒரு இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கிற ஜாம் பேக்ட் ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுடைய போன்ஸ். நம்ம பாடியில் இருக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனை வேணால் எடுத்துக்கோங்க, லைக் ஒரு லோகோமோஷனாக இருக்கலாம், நம்ம வெயிட்டை பேர் பண்ணுறதுக்கு, நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கு, நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறதுக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம பாடியில் போன்ஸே இல்லைன்னா எப்படி இருக்கும்ல, எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் ஒரு ஷேப்பே இல்லாமல் வந்து நம்ம முதங்கிட்டு இருப்போம் எப்படியோ. ஸோ போன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் there to provide that support, that framework, and நம்ம மூவ்மெண்ட்டுக்கு, நம்ம பாடி வெயிட்டை தாங்கிறதுக்கு எல்லாமே வந்து போன்ஸ் ஆர் ஹெல்பிங். ஸோ அதனால திஸ் இஸ் அ சாலிட் நான் ப்ளையபிள் ஸ்ட்ரக்சர். இப்போ போன்ஸில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் செல்ஸை வந்து we call it osteocytes. அங்கே வந்து we call it chondrocytes, இங்கே வந்து we call it osteocytes. ஸோ அதே மாதிரி ஒரு சில ஸ்பேசஸில் வந்து you can find the presence of these osteocytes, and இந்த osteocytes எல்லாம் சேர்ந்து தான் it makes up the bone. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன்ல வந்து we have a region called the bone marrow. So in the bone marrowல வந்து we can see the production of other blood cells இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இஸ் கன்சிஸ்டன்ட்லி மேட் இன் த போன் மேரோ. ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோடைய ஃபங்க்ஷன். இப்போ அதோடைய ஃபங்க்ஷன்லாம் வந்து இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆஸ் ஐ எம் சேயிங் யூ கேன் ஆல்வேஸ் மேக் யூர் நோட்ஸ். ஓகே, பட் இதெல்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டலாகவே வந்து ரிமெம்பர் வித் யுவர் எவ்ரிடே லைஃப். ரிமெம்பர் நம்ம எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து நம்மளோட லைஃப்பை நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு புட் டவுன் த பாயிண்ட்ஸ் ஃபார் எனி திங் தட் மேபி. ஓகே, ஸோ படிக்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் நீங்கள் ஜாலியாக படிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த போன். அண்ட் லாஸ்ட்லி நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவில், நம்ம ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இஸ் த பிளட். ஸோ பிளட் வந்து இஸ் அ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, அண்ட் இது வந்து மெயினாக 3 கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன் இஸ் த ஆர்பிசி, அதாவது எரைத்ரோசைட்ஸ், RBC ரெட் பிளட் செல்ஸ். அப்புறம் WBC அதோ லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒயிட் பிளட் செல்ஸ். அண்ட் தென் we have the platelets. ஓகே, பிளேட்லெட்ஸ்க்கான இன்னொரு பேர் வந்து இஸ் த்ரோம்போசைட்ஸ். ஓகே, ஸோ RBC, WBC அண்ட் பிளேட்லெட்ஸ் நமக்கு தெரியும். RBC வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி நம்ம ஆக்சிஜனை வந்து லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு டிஷ்யூக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து இஸ் கோயிங் டு பி த RBC. அப்புறம் WBC வந்து மெயின்லி நம்மளோட இம்யூனிட்டி அண்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபார் எனி ஒரு பேத்தோஜன் உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஒரு இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது வந்து, ஒரு அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது வந்து இஸ் கோயிங் டு பி த WBC's ஜாப். அண்ட் we have the platelets which is involved in blood clotting. Okay, so in the cells வந்து நமக்கு தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் a very very important கனெக்டிவ் டிஷ்யூ. நம்ம பாடியில் ஒரு ஆர்கனையும் இன்னொரு ஆர்கனையும் ஃபண்டமெண்டலாக கனெக்ட் பண்ணுறது வந்து நம்மளோட blood தான். பிகாஸ் எந்த ஒரு ரீஜனுமே வந்து டஸ் நாட் ஃப்ளோ அக்ராஸ் த பாடி. பட் அதே பார்த்திங்கன்னா blood வந்து இட் கோஸ் டு எவ்ரி nook and corner ஆஃப் த பாடி, thereby connecting the whole system. ஸோ நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவில், ஓகே, மெயினாக நம்ம கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து we can say that என்னெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் we saw loose connective tissue. அதுக்கு கீழே we have areolar and adipose, correct? And then we have a dense connective tissue. Denseல வந்து we have dense regular and we have irregular. இப்போ இந்த ரெகுலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா we have the tendon and ligament. Okay, and under specialized connective tissue you can see that we have the bone, the cartilage and blood. Okay, அவ்வளோதான். So this is the overall picture of உங்களுடைய connective
tissue. So epithelial tissue முடிச்சாச்சு, connective tissue முடிச்சாச்சு. அடுத்து we have the muscular tissue. Muscular tissue வந்து is very very important in the body yet again because நம்ம bones என்ன பண்ணாலும் muscles தான் is going to control action. இல்லையா? ஸோ இந்த மசில் டிஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, firstly we have the skeletal muscles, then we have smooth muscles, and we have cardiac muscles. Okay, so இந்த muscles skeletal, smooth, cardiacங்கிறத தாண்டி ஒரு மசில் ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் தட் வி கால் மயோஃபைப்ரில்ஸ். ஓகே, ஸோ சின்ன ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர் கால் த மயோஃபைப்ரில்ஸ் தான் வந்து இஸ் கோயிங் டு மேக் அப் த என்டையர் மசில். ஸோ இந்த மாதிரி மயோஃபைப்ரில்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மேக்ஸ் அப் அ மசில் பண்டில். அண்ட் இந்த மசில் பண்டில் வந்து ஃபர்தர் இஸ் கன்ஃபைன்ட் இன் அதர் ஒரு டிஷ்யூ வச்சு when you wrap it together it forms your entire muscular structure. Okay, so myofibrils da is going to be the fundamental unit of your muscle tissue. So fundamentally the build பண்றதுக்கான basic unit எது அப்படினு பாத்தீங்கன்னா is myofibrils. And overall எல்லா muscular tissue மே it is mesodermally derived. Okay, so what do I mean by derived mesodermally? இப்போ நமக்கு தெரியும் நம்ம zygote வந்து when it starts dividing at that one point 3 different layers form பண்ணுது இல்லையா? endoderm, ectoderm and the mesoderm. So mesoderm இருந்து derive பண்ண structuresலாம் தான் இந்த muscular tissues. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து ஈச் ஒன் ஆஃப் திஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள் ஃபார் யூ பசங்களா. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அட்டாச் டு ஆல் த ஸ்கெலிட்டன், இட்ஸ் அட்டாச் டு ஆல் த போன்ஸ். ஸோ அப்போ வந்து இட் இஸ் அ வாலண்டரி டைப் ஆஃப் மசில் டிஷ்யூ. ஓகே, அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில் bundles. Okay, and it's attached to bones. So நம்மளோட போன்ஸில் மசில் பண்டில்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகிட்டு நம்மளோட போன்ஸை மூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், லோகோமோஷனுக்காக இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். இப்போ நான் முதலையே ஏன் வந்து வாலண்டரி அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன்ஸ் எல்லாம் நம்ம மூவ் பண்ணுறது வந்து நம்மளுடைய இஷ்டம் இல்லையா? இப்போ நான் கை தூக்குறேன், நான் கால் எடுத்து நடக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாலும் ஐ எம் மூவிங் மை நெக், எதை சொன்னாலுமே இட் இஸ் மை ஓன் வில். நான் இஷ்டப்பட்டு நான் டிசைட் பண்ணி ஐ எம் கோயிங் டு மூவ். ஸோ தே ஆர் வாலண்டரி மசில்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சண்டே அன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணோம்னா நம்மளை யாராச்சும் எழுந்து போய் வேலை செய்ய சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதே மாதிரி இட் இஸ் வாலண்டரி. நம்ம கமாண்ட் கொடுக்கலன்னா அந்த மசில்ஸும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கோம் நம்மளோட சேர்ந்து. ஓகே, ஸோ தே ஆர் வாலண்டரி and they are attached to the bones and help in locomotion, bringing about movement. இப்போ இது எங்கே இருக்குது, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா our biceps and triceps. ஓகே, பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் இது எல்லாமே நம்ம இதுன்னு இல்லை, நம்ம பாடியில் இருக்கிற எந்த ஒரு போனுக்கு அட்டாச் ஆகிருக்கிற எல்லா மசில்ஸுமே ஆர் கோயிங் டு பி ஆர் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆப்போசிட். திஸ் இஸ் அன் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் இருக்கிற மசில்ஸ். இப்போ நம்மளோட ஸ்டமக் மசில்ஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணுது, ஒரு ஆர்கன் வந்து இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சரி இத்தனை மணிக்கு நான் என் ஸ்டமக் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகணுன்னு வேணால் நம்ம டிசைட் பண்ணலாம், ஒரு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு. பட் ஸ்மூத் மசில் டிஷ்யூஸ் வந்து தே ஆர் இன்வாலண்ட்ரி. ஸோ நம்ம அந்த மாதிரி அலாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லாமலேயே அது வந்து சரி இத்தனை மணிக்கு வந்து ஸ்டமக் ஆன் பண்ணணும் அப்படின்னா அது ஆன் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனி ஆர்கன் தட் யூ டேக் இட் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல் பண்ணி அது மூவ் ஆகிறது கிடையாது. ஸோ யூ கால் தெம் ஆஸ் அன் இன்வாலண்ட்ரி மசில் டிஷ்யூ. ஓகே, ஸோ யூ கால் இட் அ ஸ்மூத் மசில் டிஷ்யூ. இப்போ அங்கே வந்து நான் சொன்னேன் மசில் பண்டில்ஸாக இருக்கும் அப்படின்னு, பட் இங்கே வந்து தே ஆர் ஸ்பிண்டில் ஃபைபர் லைக் டிஷ்யூ. ஓகே, ஸ்பிண்டில் ஷேப்ட் மசில்ஸ். ஓகே, ஸ்பிண்டில் மாதிரி இருக்கிற ஒரு மசில். ஸ்பிண்டில் அப்படின்னு சொன்னேன்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் இஸ் யோர் ஸ்மூத் மசில்
tissue. Okay, and then where is it present அப்படின்னு கேட்டிங்கன்னா all our internal organs. ஓகே, எங்கெல்லாம் வந்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் அதுவாக ஃபங்க்ஷனிங் நடந்துகிட்டே இருக்கும், அங்கே எல்லாமே யூ கேன் ஃபைண்ட் த ஸ்மூத் மசில் டிஷ்யூ. பட் எஸ், நம்ம பாடியில் எந்த ஒரு ஃபங்க்ஷனிங்குமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிடையாது, அது எல்லாமே ஸ்மூத் மசில் பண்ணுதுன்னு சொன்னேன். பட் அதுலேயுமே பர்டிகுலர்லி ஹார்ட் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு we have a separate kind of tissue which we call the cardiac tissue. Okay, so cardiac tissue வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is slightly different from both of it. Okay, ஒவ்வொரு டிஷ்யூவும் பார்த்தீங்கன்னா வந்து it will be connected. அதுதான் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர். ஓகே, they are connected and அது எது மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா they connected through intercalated discs. ஓகே, ஸோ இன்டர்கனெக்டட் டிஸ்க்ஸ் மூலியமாக யூ கேன் see that ஒவ்வொரு மசில் ஃபைபரும் வந்து இஸ் கனெக்டட். ஏன் இந்த கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிளேஸ் ஆஃப் த ஹார்ட்க்கு தான் வந்து இம்பல்ஸ் வருது. இப்போது ஒரு ஃபுல் ஆரிக்கிள் சேர்ந்து வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும், வென்ட்ரிக்கிள் சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ணணும், அண்ட் அது கான்ட்ராக்ட் ஆகும்போது டைலேட் ஆகணும், எல்லாம் ஒன்றா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கனெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சக்ஸஸ்ஃபுல் குரூப் ப்ராஜெக்ட்டுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ஹார்ட் வந்து ஒரு ஃபுல் ப்ராஜெக்டாக சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்டர்கேலேட்டட் டிஸ்க்ஸ் வந்து ஹேஸ் டு பி ப்ரெசன்ட். ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்க்ஸ் மூலியமாக இந்த ஃபைபர்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ அப்போ ஒரு இடத்துல இம்பல்ஸ் வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து தே வில் மூவ் ஆர் தே வில் கான்ட்ராக்ட். அப்போ வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் மசில். தே டூ நாட் டயர் ஈஸிலி. ஓகே, ஸோ தே டூ நாட் கெட் tired easily. Of course, அது வந்து இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா? பட் ஆனால் நம்ம கை காலங்களாம் லீவ் விடலாம். ஹார்ட்டுக்கு வந்து இட்ஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல் ஆப்வியஸ்லி அண்ட் they do not get tired easily. அண்ட் இந்த மாதிரி மசில்ஸ் வந்து டெஃபினெட்லி இஸ் ஃபவுண்ட் only in the heart. As the name suggests, cardiac அப்படின்னு சொன்னாலே is only going to be in the heart. Okay, so we saw skeletal muscles, we saw smooth muscles, and we saw the cardiac muscles. Okay, so this is an image for you to see. நான் சொன்ன மாதிரி cardiac muscle பாருங்க, ஒன்று வந்து it is connected இல்லையா? So this connection வந்து will bring about a communication and அது மூலியமாக வந்து the heart will function very well. Okay, இப்போ இங்கே skeletal and smooth muscle ஓட diagram நீங்கள் பார்க்குறீங்க. Also remember that in the skeletal musclesல இந்த மாதிரி பண்டிலான ஒரு structure இருக்கிறதுனால we can call it as a striated muscle. Okay, so striated muscle அப்படின்னா அந்த striations or அந்த stripeான ஒரு structure வந்து is seen in the case of your skeletal muscles. So you call it a striated muscle. அதே smooth muscles வந்து they are unstriated muscles. அதாவது அந்த striations எதுவுமே அது மேலே கிடையாது. Okay, that's what we intend to say. So இந்த muscles எங்கே இருக்கு, என்ன அதோடைய function and what does it look like or what is the structure of this muscle, அவ்வளவுதான். And then this is your end of the muscular tissue. Okay, so muscular tissue மொத்தமா வந்து is going to be cardiac, skeletal and your smooth muscle. So இப்போ வரைக்கும் நம்ம வந்து 3 type of tissue முடிச்சிட்டோம். இப்போ 4வது டைப் வந்து பார்த்தீங்கன்னா is going to be the neural tissue. So neural tissue அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு group of tissues. Why? Because நம்ம brain தான் வந்து is the master organ. அது கொடுக்குற இம்பல்ஸில் தான் வந்து இப்போ நான் பேசுகிறேன், நம்ம நடக்கிறோம், நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து is the result of what is being coordinated here. ஸோ அப்போ அந்த பிரெயினில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் விச் இஸ் அவர் நியூரல் டிஷ்யூஸ் தான் பாடியில் வந்து இஸ் கோயிங் டு பிரிங் அபவுட் திஸ் என்டையர் கோஆர்டினேஷன். அப்போது என்ன இருக்குது இந்த நியூரல் டிஷ்யூவில் அப்படின்னு பார்த்தோன்னா we have neurons and we have neuroglia. ஓகே, ஸோ நியூரான்ஸ் நமக்கு தெரியும். நியூரான்ஸ் அப்படின்னா வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் த இன்ஃபர்மேஷன், பாஸ் ஆன் த இன்ஃபர்மேஷன் டு த நெக்ஸ்ட். ஸோ ஒரு சைனாப்ஸ்
is brought about. Synapse அப்படினா it is a connection. ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது தான் will be the fundamental role of the neuron. Okay, and இந்த இன்ஃபர்மேஷன் வந்து it is என்ன சொல்கிறது, it can excite the next neuron or it can inhibit. Okay, so இப்போ நல்ல விஷயமா இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம், கெட்ட விஷயமா இருந்தால் அவ்வளோதான் இல்லையா, சேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரான் வந்து சரி நீ வந்து ஆக்ட் பண்ணு, டூ திஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு எக்ஸைட்டிங் இம்பல்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஹிபிட்டிங் இம்பல்ஸ். ஓகே, நீ எக்ஸைட் ஆனது போகிறோம், கொஞ்ச நேரம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லி இட் கேன் இன்ஹிபிட் த ரெஸ்பான்ஸ் ஆல்சோ. ஸோ போத் எக்ஸைட்டேஷன் அண்ட் இன்ஹிபிஷன் கேன் பி சீன் இன் த நியூரான்ஸ். ஓகே, இந்த மாதிரியான ஒரு இம்பல்ஸ் ஜெனரேஷன், ஒரு ஸ்டிமியூலஸ் வரும்பொழுது அதை வந்துட்டு இட் கேன் பி அன் எக்ஸைட்டிங் ஸ்டிமியூலஸ் ஆர் இட் கேன் பி அன் இன்ஹிபிட்டிங் ஸ்டிமியூலஸ். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம பாடியில் என்னென்ன நடக்கணும், எப்போ எதை கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு எல்லா வேலையும் பார்க்குறது வந்து இஸ் அவர் நியூரான்ஸ். அதே நியூரோக்ளியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is mainly for support. Okay, so for support, for protection. Okay, there can be other substances or other cells in the brain. So அப்போ அதெல்லாம் வந்து ஃபேகோசைட்டோஸ் பண்ணி வேறு ஏதாவது ஃபாரின் பேத்தோஜன்ஸ் வந்தால் அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஓவர் அண்ட் அபவ் பார்க்குற வேலை எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு பி த நியூரோக்ளியா. ஓகே, ஸோ நியூரான்ஸ் அண்ட் நியூரோக்ளியா ரெண்டும் சேர்ந்து தான் இஸ் கோயிங் டு மேக் அப் யுவர் என்டையர் பிரெயின் ஆர் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் உங்களுடைய நியூரல் டிஷ்யூ. ஓகே, ஸோ நவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ஃபோட்டோகிராஃப் ஃபார் யூ. ஸோ இங்கே வந்து பாருங்கள், மெயினாக வந்து திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூரான். ஓகே, நியூரானை தாண்டி we have other neuroglial cells. என்னெல்லாம் இருக்குது இங்கே? So this is going to be your microglia, okay, your astrocytes. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன், பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் த மைக்ரோக்ளியா, ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ், ஆஸ்ட்ரோசைட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபார்ம்ஸ் த நியூரோக்ளியல் செல்ஸ். ஸோ அவங்களோட ரோல் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுல கிடையாது, தே ஒன்லி சப்போர்ட், தே ப்ரொடெக்ட். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம்னா நம்மளை ட்ராப் பண்ணி விட்டு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு தெம்பாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் நியூரான்ஸ் பண்ணுற வேலைக்கு நியூரோக்ளியா வில் சப்போர்ட். அவ்வளோதான் பசங்களா. ஸோ யோர் என்டையர் அனிமல் டிஷ்யூ இஸ் ஓவர். ஓகே, ஸோ அனிமல் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ப்ராடாக வாட் ஆல் டிட் வி சி? வி saw that there is a simple, there is an epithelial tissue. ஓகே, அதுக்கப்புறமா we had the connective tissue, we had muscular tissue, அப்புறம் we had the neural tissue. அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கு கீழேயும் வந்து என்னென்ன டிவிஷன்ஸ், அதுக்கு கீழே என்னென்ன டிவிஷன்ஸ் அண்ட் அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், ஃபங்க்ஷன் என்ன, எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா படிச்சுக்கோங்க அண்ட் டூ ரீட் யோர் NCERT. ஓகே, நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட் விச் இஸ் த மார்ஃபாலஜி அண்ட் anatomy of the cockroach. Okay, so this is yet again ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட், பிகாஸ் ஐ செட் நம்ம NCERTலேருந்து இந்த சாப்டர்லேருந்து மெயினாக நீங்கள் வந்து 3 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா டெஃபினட்டாக அதில் 1 இல்லை 2 கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு மார்ஃபாலஜி அண்ட் anatomy ஆஃப் காக்ரோச்லேருந்து தான் இருக்கும். ஓகே, ஸோ பே அட்டென்ஷன் அண்ட் ட்ரை டு லேர்ன் த பார்ட்ஸ். அதாவது அதை நீங்கள் புரிஞ்சு ஒரு டயக்ராமேட்டிக்காக மைண்டில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஓகே பசங்களா, ஸோ மார்ஃபாலஜி அண்ட் anatomy ஆஃப் காக்ரோச் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோயிங் ஆன் டு த மார்ஃபாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் திஸ் மார்ஃபாலஜி அண்ட் anatomy அப்படின்னா, மார்ஃபாலஜி இஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலை இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, 2 கண் இருக்குது, காது இருக்குது, இது எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு பி த மார்ஃபாலஜி. அதே anatomy அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், என்ன மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம், என்ன மாதிரி நர்வஸ் சிஸ்டம், என்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது எல்லாமே வில் கம் அண்டர் தி anatomy ஆஃப் cockroach. So morphology of cockroach and
anatomy of cockroach. So சொன்ன மாதிரி first வந்து we will look at the morphology of the cockroach. Okay, so cockroach வந்து உங்களுக்கு தெரியும், it is a slightly dark reddish brownish animal insect இல்லையா. roughly வந்து ஒரு 30 to 50 millimeters லாங்காக வந்து இருக்கும். ஆவரேஜாக நம்ம லார்ஜ் சைஸ் ஸ்மால் சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்போம் நம்ம லைஃப்பில். பட் ஆவரேஜாக வந்து ஒரு 34 to 55 mm லாங்கான ஒரு சின்ன கிரியேச்சர் அது. அண்ட் இட் ஹேஸ் அ ஹார்ட் chitinous exoskeleton. இப்போ நமக்கு தெரியும், அனிமல் கிங்டம் படித்ததுனால we know. ஓகே, ஆர்த்ரோபோடா எல்லாத்துக்குமே வந்து they have a hard chitinous exoskeleton. அப்போ இந்த காக்ரோச் அப்படிங்கிற காக்ரோச் சயின்டிஃபிக் நேம் என்ன தெரியுமா? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ எம் ஆல்சோ கோயிங் டு சி, பட் எஸ் ஐ வில் ஆல்சோ டெல் யூ தி ஆன்சர், விச் இஸ் பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா. ஓகே, காமன் காக்ரோச்சை வந்து we call it, பட் ஆனால் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது இதில். பட் nevertheless பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா இஸ் கோயிங் டு பி யோர் ஃபண்டமெண்டல் வெரைட்டி ஆஃப் காக்ரோச். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹார்ட் chitinous exoskeleton ஒன்று இருக்குது அதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி வந்து கேன் பி டிவைடட் ஆஸ் ஹெட், thorax அண்ட் abdomen அப்படின்னு நம்ம பாடியை பிரிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஹெட், thorax and abdomen அப்படின்னு நம்ம வந்து பாடியை பிரிச்சிடலாம். எஸ், அஃப்கோர்ஸ் ஈச் ஆஃப் இட்டில் நம்ம என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த காக்ரோச்சோட பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are some plates. ஓகே, அந்த பிளேட்ஸ் வந்து டார்சல் பிளேட்ஸை வந்து we call it as tergites. tergites. ஓகே, அதே வென்ட்ரல் பிளேட்ஸை வந்து we call it sternites. ஸோ பிளேட்டாக செக்மெண்ட்டாக வந்து we can see that it is present on the body of a cockroach. Okay, so ventral plates are called sternites and dorsal plates are called tergites. Okay, so in the plates வந்து they are present in the entire body of the cockroach. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த செக்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அனிமல் கிங்டம்லேருந்தே தெரியும், ஆர்த்ரோபோடா ஹேஸ் செக்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அப்போ பாடி வந்து எத்தனை செக்மெண்ட்டில் டிவைட் ஆகிருக்கு, அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து பாடி இஸ் டிவைடட் இன்டூ ஹெட், thorax and abdomen அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போது ஹெட் ஆஃப் த காக்ரோச் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் த பாடி ஆஃப் த காக்ரோச், திஸ் இஸ் கோயிங் டு பி த ஹெட் ஆஃப் த காக்ரோச். என்ன மேம் ஷேப் இது, இவ்வளோ ஒல்லியாக நம்ம காக்ரோச் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். தட் பாடியோட ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக யூ கேன் see the head. ஓகே, ஸோ வந்து இட் இஸ் அட்டாச் இன் சச் அ வே, அதுதான் வந்து ஐ இன்டெண்டட் டு சே. ஓகே, இப்போ வந்து இட் இஸ் அ ட்ரையாங்குலர் ஹெட் that you can see in the case of cockroach. ஓகே, ட்ரையாங்குலர் ஹெட் சீன். இப்போ அதை தவிர ஹெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி த மவுத் பார்ட்ஸ் ஆஃப் த காக்ரோச். ஓகே, இங்கே நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கிற மாதிரி there are two mandibles or one set of mandibles, one pair of mandibles, one pair of maxilla. அது தவிர there is an upper lip, labrum, lower lip, labia and the hypopharynx. Okay, so one pair of mandible, one pair of maxima, labrum, hypopharynx and labium. ஓகே, ஸோ இது வந்து இஸ் த மவுத் பார்ட்ஸ் ஆஃப் த காக்ரோச். இப்போ இந்த மவுத் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். பட் காக்ரோச்சுக்கு வந்து இட் இஸ் அ பைட்டிங் அண்ட் chewing type of mouth part. Okay, that you can see in the case of cockroach. Okay, now இப்போ இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is also a antenna that is present, or a sensory structure is present on the head. Okay, now moving on to the thorax. அப்படின்னு சொல்லும்போது thorax we can divide it as prothorax, metathorax and the
சாரி, ஃபஸ்ட்டு வந்து மீசோதோராக்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் மெட்டாதோராக்ஸ் வரும். ஸோ ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ் அண்ட் த மெட்டாதோராக்ஸ். ஈச் ஆஃப் தீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் ஒரு பேர் ஆஃப் லெக் இருக்கும். ஈச் ஹேஸ் அ பேர் ஆஃப் லெக். ஸோ மொத்தம் 6 கால். ஓகே, நவ் இந்த ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், மெட்டாதோராக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோதோராக்ஸில் வந்து ஆஃப்கோர்ஸ் ஹெட் இஸ் அட்டாச்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இஸ் அட்டாச்ட். ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஒரு சின்ன ஒரு ப்ரொட்ரூடிங் ஸ்ட்ரக்சர், அது வழியாக the head is directly attached to the prothorax. இப்போ மீசோதோராக்ஸ் அண்ட் மெட்டாதோராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஈச் ஹேஸ் அ பேர் ஆஃப் லெக்ஸ் சொன்னேன். ஓகே, ஈச் ஹேஸ் அ பேர் ஆஃப் லெக்ஸ் சொன்னேன். பட் அதை தாண்டி தே ஆல்சோ ஹாவ் விங்ஸ். ஓகே, அதில் இந்த மீசோதோராக்ஸில் இருக்கிற விங்ஸ் வந்து we call it the forewings or the tegmina. ஓகே, அதே மெட்டாதோராக்ஸில் இருக்கிறத வந்து we call it the hind wings or அதுக்கு பேர் எதுவும் கிடையாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் them as hind wings. ஸோ 4 limbs, 4 wings or the tegmina and the hind wings. ஓகே, ஸோ இது வந்து 2 types of wings இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 wings வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி லெதரியாக இருக்கும் அதோட டெக்ஸ்சர். ஓகே, ஸோ அதனால் இட்ஸ் நாட் யூஸ் ஃபார் ஃப்ளையிங். பட் இந்த ஹைண்ட் விங்ஸ் தான் ஆக்சுவலாக இட் இஸ் யூஸ்ட் இன் ஃப்ளைட் அண்ட் இட் இஸ் அ லைட் அண்ட் டிரான்ஸ்பெரண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ 4 wings வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டார்க், இஸ் லெதரி, இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஃப்ளையிங், கால்ட் த டெக்மீனா. அதே இது ஹைண்ட் விங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைட், இட் இஸ் டிரான்ஸ்பெரண்ட் அண்ட் இதுதான் வந்து இஸ் யூஸ்ட் ஃபார் flying in the case of cockroach. Okay, now next thing is the abdomen. இப்போ abdomenல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 segments okay are present in the abdomen. ஓகே, இப்போ இந்த 10 செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலில் வந்து 9th 10th 2 டர்கைட்ஸ் ஓகே அண்ட் 9th ஸ்டர்னைட், இது 3 சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் த மேல் genital pouch. ஓகே, ஸோ பேசிக்லி ஜெனைட்டல் பவுச் அப்படின்னு சொல்லும்போது டார்சலி ஆஃப் தி செக்மெண்ட்ஸ் யூ ஹாவ் த ஏனஸ், வென்ட்ரலி வந்து ஒரு மேல் ஜெனைட்டல் போர் இருக்கும் அண்ட் யூ ஹாவ் அ ஸ்ட்ரக்சர் கால் த கொனாப்போஃபைசிஸ். அதை வந்து காப்புலேஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற ஒரு ஆர்கன் இன் த கேஸ் ஆஃப் மேல் காக்ரோச்சஸ். ஓகே, அண்ட் மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸ்க்கு மட்டுமே 9th செக்மெண்ட்டில் ஒரு anal cerci, a pair of not cerci, anal styles. Okay, ஒரு pair of anal styles are seen in the case of the male cockroach. Okay, so male cockroach le 9th 10th turgid and the 9th sternite சேர்ந்து it forms a male genital pouch and 9th segmentல வந்து we have anal styles. அதே ஃபீமேல்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th segment வந்து is slightly boat shaped. Okay, and 8th 9th sternites சேர்ந்து forms the brood pouch. Okay, forms the female brood pouch. ஸோ இந்த brood pouch அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீமேல் கோனோபோர் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்பெர்மத்திக்கல் போர் இருக்கும், அப்புறம் அதோட கிளாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது நம்ம ரிப்ரடக்டிவ் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொல்லலாம். பட் திஸ் வில் பி ஹவு த female abdomen will look like. Okay, நான் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 2 கேஸ்லேயுமே வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th segment or precisely in the 10th tergum,
ஸோ tergites அப்படின்னு சொல்லும்போது it is a plural word, singular வந்து is the tergum. ஸோ 10th segment 10th tergumல வந்து பார்த்தீங்கன்னா there is an anal cerci. Okay, but 9th segmentல anal styles வந்து is present only in the case of male, whereas anal cerci வந்து is present in both male and the female in the 10th segment or the 10th tergum. Okay, so this is the morphology. வெளியிலேருந்து பார்க்கும்போது this is how the cockroach is going to look. Okay, மேம் எவ்வளோ பயமான ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஆர்கானிசம் இதை போய் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறது முக்கியமா அப்படின்னா முக்கியம்தான். ஓகே, irrespective of நமக்கு வந்து பயமாக இருக்கா இல்லை டிஸ்கஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இஃப் யூ சி அது வந்து நம்ம டெய்லி பார்க்குறோம், அதனால் நமக்கு அப்படி தோணுது. பட் ஆக்சுவலாக இஃப் யூ சி ஆன் த பேசிஸ் ஆஃப் கிரியேஷன் இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் கிரியேஷன். நாட் ஜஸ்ட் அ காக்ரோச், ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூனோ சம்டைம்ஸ் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்து இஸ் மேட் டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேச்சர் ஒவ்வொன்றுமே. ஸோ லெட்ஸ் அப்ரிஷியேட் தட். ஓகே, நம்ம பயம், நம்மளுடைய அருவெறுப்பு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இங்கே வந்து வில் கான்சென்ட்ரேட் ஆன் ஹவு பெஸ்ட் we can remember the cockroach. ஓகே, ஸோ வந்து நம்ம தான் வந்து காக்ரோச் அப்ரிஷியேட் பண்ணி படிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக நல்ல மண்டையில் ஏறும். ஓகேயா? So this is the morphology. இப்போ if we go into the anatomy of the cockroach. Okay, so anatomy of the cockroach la வந்து we're going to see all the systems. அதோடைய elementary canal or the digestive system எப்படி இருக்கு, அதோடைய respiratory system, circulatory system, nervous system, excretory system, okay, and reproductive system எல்லாமே வந்து we're going to see under the anatomy of the cockroach. Okay, so now here firstly we will be looking at the alimentary canal. So alimentary canal or the digestive system of cockroach பாத்தீங்க அப்படின்னா definitely it is a complete digestive system. There is an anus, there is a mouth. Okay, but main வந்து we can divide the entire gut or அதோடைய alimentary canal வந்து we can divide as the foregut, midgut and the hindgut. Okay, so உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக வேண்டி I'm going to draw a line like this. So இங்கே இருக்கிறது தான் is my foregut, இங்கே இருக்கிறது my midgut and இங்கே இருக்கிறது என்னுடைய hindgut. Okay, so fore, mid and hindgut. இப்போ foregut-ல என்ன இருக்கு அப்படின்னா மெயினா it will start with the mouth. Of course, mouth-லேருந்து it come down to the pharynx. Pharynx-லேருந்து there is a tubular structure that we call the esophagus. இது வரைக்கும் more or less நமக்கு தெரியும். Any digestive tract நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it leads into a crop. And crop-லேருந்து it will lead into a gizzard. So இது ரெண்டும் வந்து is a slightly different structure that we have to learn about. இப்போ crop அப்படிங்கிறது வந்து storage of food-க்காக வேண்டி இருக்கிற ஒரு pouch like structure தான் இந்த crop. ஓகே, crop-க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா you have a gizzard. இந்த gizzard-ல வந்து பார்த்தீங்கன்னா thick cuticle இருக்கிற plates or teeth, plate கிடையாது, teeth மாதிரி இருக்கும். ஓகே, teeth is present. Now இங்கே வந்து the grinding of the food is going to happen. So thick-ஆன ஒரு cuticle teeth இருக்கு, வெளிப்பக்கம் muscles எல்லாம் இருக்கும், பட் உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த cuticle teeth இருக்கிறதுனால the grinding will happen. But in the gizzard வந்து we also call as the proventriculus. ஓகே, ஸோ gizzard or proventriculusல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு cuticular teeth இருக்குது, வெளியே muscles இருக்குது, and grinding of food okay is going to happen in the gizzard. ஓகே, அதே crop பார்த்தீங்கனாலும் இல்லை foregut பார்த்தீங்கனாலும் ஒரு லைனிங் ஆஃப் cuticle எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் அந்த cuticle வந்து கொஞ்சம் டீத் மாதிரியா, இப்போ நம்ம எப்படி மிக்சியில் போட்டால் கீழே ஒரு பிளேட் வைக்கிறோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா these people also have to grind. அது வந்து gizzardல தான் இருக்கும். ஓகே, ஸோ this is the foregut. இப்போ இந்த foregutலேருந்து நம்ம
மிட் கட்டுக்கு போகிற அந்த டிரான்சிட்டிங் கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் திஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் அ ஹெப்பாட்டிக் சீக்கா, hepatic or gastric ceca அப்படின்னு கூட சொல்லலாம். So between the foregut and the midgut, okay, foregutக்கும் midgutக்கும் நடுவில் we have a hepatic ceca. இப்போ இந்த hepatic ceca தான் gastric juices எல்லா digestive juicesயும் வந்து it is going to secrete into the இப்போ என்ன கிசார்டில் வந்து கிரைண்ட் பண்ண ஃபுட்டில் வந்து திஸ் hepatic ceca is going to pour the juices. Okay, so remember that. இப்போ அங்கேருந்து it is going to go to the midgut. இப்போ நான் சொன்னேன் hepatic cecaல வந்து it is going to add the எல்லா கேஸ்ட்ரிக் ஜூஸஸை வந்து இட் இஸ் கோயிங் டு ஆட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட்கட்டில் வந்து தெர் இஸ் நோ cuticle. ஓகே, midgut or the mesenteronல வந்து பார்த்தீங்கன்னா there is no cuticle and foregutக்கும் hindgutக்கும் நடுவில் you have the presence of the hepatic ceca. ஓகே, ceca. Now இதே midgutக்கும் hindgutக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா you have the presence of a malphigian tubules. நல்ல ஒரு 150லேருந்து 200 tubules emerge ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த malphigian tubules. If you see here இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா you can see that these malphigian tubules are coming out. இது வந்து midgutக்கும் hindgutக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக கேட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இல்லை ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது இல்லை எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு இதை வந்து ஃபோர் அண்ட் மிட்க்கு நடுவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் malphigian tubules மிட்கட்டுக்கும் ஹைண்ட்கட்டுக்கும் நடுவில் இருக்குது அண்ட் ஃபோர்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து இஸ் த hepatic ceca. Okay, so in the midgut and hindgut நடுவில் இருக்கிற இந்த malphigian tubules வந்து is mainly involved in excretion. Okay, அவ்வளோதான். Now moving on to the hindgut பார்த்தீங்க அப்படின்னா it is very simple. There is an ileum, colon and rectum. Okay, and the rectum, and rectum லேந்து it opens out into the anus. அவ்வளோதான். This ends your elementary canal. So digestive system of cockroach அப்படின்னு பார்க்கும்போது we have foregut, midgut, hindgut. ஃபோர்கட்டில் வந்து நார்மலாக மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் இருக்கும். அதுக்கப்புறம் க்ராப் அப்படின்னு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பவுச் இருக்குது. அதுக்கப்புறமா இட் லீட்ஸ் இன் டு த கிசார்ட். அதில் வந்து டீத் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, மசில்ஸ் இருக்குது டு சப்போர்ட் அண்ட் த கிரைண்டிங் ஆஃப் ஃபுட் வில் ஹேப்பன். அதுக்கப்புறமா ஜங்ஷனில் வந்து ஒரு ஹெப்பாட்டிக் சீக்கா இருக்குது, அங்கே ஜூஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டு இட் வில் கம் டவுன் இன் டு த மிட்கட். மிட்கட்டில் கியூட்டிக்கல் கிடையாது. இட் லீட்ஸ் இன் டு த ஹைண்ட்கட். ஹைண்ட்கட்டில் வந்து we have ileum, colon, rectum. Rectum வந்து anusக்கு it is going to open out. அவ்வளவுதான். This is your elementary canal of cockroach. Okay, so in the digestive system அப்புறமா next most important system is the circulatory system. அப்போ circulatory system பார்க்கும்போது பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் an open circulatory system in the case of cockroach. ஓகே, இப்போ இந்த ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது there is a space called the hemocoel. ஓகே, சீலோம் அப்படின்னா இஸ் a cavity அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ hemocoel அப்படின்னு சொல்லும்போது it is a space in the body of the cockroach. இந்த hemocoelல தான் எல்லா visceral organs, எல்லா internal organsum இருக்கு and all of this is bathing in a fluid that's called hemolymph. Okay, so hemolymphல all the body organs are basically immersed. So ஒரு பூல்ல வந்து எல்லா ஆர்கன்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கன்ஃபைன்ட் பிளட் வெசல்ஸ் கிடையாது. அதனால தான் we call it an open system இல்லையா. ஸோ இந்த ஹீமோலிம்ஃபில் என்ன மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. பிளாஸ்மா இருக்குது and then we have the hemocytes. Okay, so plasma plus the hemocytes together form the hemolymph. Okay, so this is the circulatory system. இப்போ இதோட organs எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a long
tubular structure, or a long tubular heart irukku. Okay, and they have openings called the ostia. So ostia valiya the blood is going to come in and then pump out. Avladha. Okay, and as you can see here, 12 pairs, I'm sorry, actually 13 pairs. Okay, no 12 now, my bad. So 12 pairs of alary muscles are present. இந்த alary muscles எதுக்கு இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க இந்த மாதிரியான structure இங்க, this is what we call the alary muscles. So alary muscles வந்து overall circulation, நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த hemolymph, இந்த hemolymph ஓட circulationக்கு this alary muscles will help. So ostia மூலியமா தான், ostia is the openings. So with the opening மூலியமா it is going to enter the tubular heart, and அங்க இருந்து the blood is pumped to the entire hemocoel. Okay, this is the entire structure of the circulatory system in a cockroach. Okay, and then moving to the respiratory system, maina you have 10 pairs of spiracles. Okay, so 10 pairs of spiracles irukku. Spiracles அப்படினு சொல்லும்போது they are just openings on the body of the cockroach, அவ்வளவுதான். Okay, so இந்த body மூலியமா diffusion வழியா, so respiration is through diffusion. Okay, remember that. So diffusion வழியா air is going to enter through the spiracles. இப்போ இந்த spiracle குள்ள ஒரு entire tracheal system இருக்கு. tracheal system சொல்லும்போது பாருங்க எவ்வளோ branch ஆகி it is going to go to each and every part of the cockroach. So 10 pair of spiracles, ஒரு tracheal system இருக்கு, and in the tracheal system மூலியமா the diffusion of air is going to happen. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த spiracles ஒவ்வொன்றுக்குமே there are sphincters. Okay, they are guarded by sphincters. Sphincters are nothing but ஒரு muscular structure, open close பண்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக வேண்டியான ஒரு structure தான் we call it the sphincters. So 10 pairs of spiracles branch into a tracheal system, and diffusion மூலியமா respiration is happening. Okay pasangla, now moving on to the next important system, which is the excretory system. இது வந்து I already told you, இங்க இருக்கிற malphigian tubules மூலமா தான் your excretion is going to happen இல்லையா. இப்போ இந்த malphigian tubulesல வந்து பாத்தீங்க அப்படின்னா, what is the excretory substance if you ask me? Okay, it is nothing but the uric acid. Okay, so uricotelic organisms அப்படின்னு சொல்லுவோம். Okay, so maina they will excrete uric acid, so they are called uricotelic, and main structure is malphigian tubules. But in the malphigian tubules oda சேர்ந்து nephrocytes, okay, the uricose gland and fat bodies. Okay, so fat body, uricose gland, nephrocytes and malphigian tubules நாலும் சேர்ந்து is going to participate in excretion. So excretory systemல வந்து yes, malphigian tubules are நம்மளோட main organ, but அதோட சேர்ந்து இந்த மூணும் சேர்ந்து is going to help for the excretion. Okay, then moving on, அதோடைய nervous system. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா nervous system of cockroach வந்து something of great interest பசங்களா. ஏன்னா அவ்வளோ சின்ன ஒரு ஆர்கானிசம்னு நீங்கள் கேட்கலாம், மேம் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து இத்தனை சிஸ்டம்ஸும் இத்தனை பார்ட்ஸும் படித்ததே அந்த இத்தூண்டுக்குள்ளே இருக்குன்னு நம்ப முடியல அப்படின்ட்டு. பட் அதோட nervous system வந்து பார்த்தீங்கன்னா is something that you can really appreciate. Okay, அதோட nervous system வந்து பார்த்தீங்க அப்படின்னா is made up of segmentally arranged ganglia. Okay, ganglia அப்படின்னு சொல்லும்போது it is just a group of neurons that we call ganglia. ஸோ அந்த மாதிரி செக்மெண்டலாக அரேஞ்ச் ஆகிருக்கிற கேங்க்லியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுப்ரா ஈசோஃபேஜியல்
கேங்க்லியா இருக்குது. ஓகே, அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 தோராக்ஸில் வந்து கேங்க்லியா இருக்குது அண்ட் 6 அப்டாமினல் கேங்க்லியா இருக்குது. ஸோ ஒன்று வந்து சூப்ரா ஈசோஃபேஜியல் ரீஜனில் இருக்குது, 3 தோராக்ஸில் இருக்குது, 6 அப்டமெனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கரப்பாம்பூச்சிக்கு வந்து தலையை வெட்டினாலும் அது 1 வாரம் உயிரோடு இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் தலையில் மட்டுமே அதோட நர்வஸ் சிஸ்டம் கிடையாது, ஒன்லி ஒரு சின்ன போர்ஷன் வந்து இஸ் தேர் இன் த ஹெட் அண்ட் அதை தவிர வந்து பாடி ஃபுல்லாக வந்து இட் ஹேஸ் தீஸ் கேங்க்லியா. ஸோ இட் கேன் டெஃபினெட்லி சர்வைவ் ஈவன் இஃப் யூ கட் ஆஃப் த ஹெட். Okay, that is very important. And also adura nerve cord vandu pathina they have a ventral solid ganglionated nerve cord. Okay, so ventral abdina it is on the front of the organism. Adikapram solid, it is not hollow, and there is a lot of ganglions arranged in each segment throughout the body. So adanale you call it a segmentally arranged or ganglionated nerve cord. So this is about the nerve cord. So இப்போ nerve cordium தவிர அதோட நர்வஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ். கேன் யூ பிலீவ் அந்த ஒரு சின்ன கரப்பாம்பூச்சிக்குள்ளே சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். முதல் தடவை நான் படிக்கும் போது யோசித்தேன் நிஜமாவே இந்த கரப்பாம்பூச்சிக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்னு. பட் அதை எடுத்து நம்ம வந்து பண்ண முடியாது இல்லையா. இப்போ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து வீட்டில் வந்து அதை வெட்டிக்கிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, நம்ம படிக்கிறதோடு வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிப்போம். ஓகே, லேட்டர் உங்களோட இன்ட்ரெஸ்ட்காக வேண்டி நீங்கள் ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் வந்து போய் பண்ணுங்கள். பட் ஆனால் வீட்டில் வந்து நெக்ஸ்ட் டைம் கரப்பாம்பூச்சியை பார்க்கும்போது அதை அப்படியே தூக்கி வெளியே போட்டுருங்க, அதுவும் வாழட்டும் நம்மளும் வாருவோம். ஓகே, ஸோ நவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் இன் காக்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி யூ ஹாவ் அன் ஆண்டனா. நம்ம பார்த்தோம் ஹெட் ரீஜனில் வந்து ஒரு ஆண்டனா இருக்குது. ஸோ இது யூஸ்வலாக வெளியில் வந்து இந்த ஒரு என்வாயரமெண்டலி என்னென்ன ஸ்டிமுலஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி we have the antenna. அதுக்கப்புறம் வந்து there are maxillary palps, அப்புறம் they have labial palps, அதுக்கப்புறம் anal cerci சொன்னேனே that is also a part of their sense organs, and most importantly they have eyes. இப்போ ஐஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are 2 kinds. ஒன்று வந்து is the simple eye. So one pair of ஆசிலஸ், அதாவது சிம்பிள் ஐஸ், இங்கே பாருங்கள் ஆசிலஸ், ரைட். ஸோ ஒன் பேர் ஆஃப் ஆசிலஸ் இஸ் present. ஓகே, அதே காம்பவுண்ட் ஐ அதாவது ஒமெட்டீடியா அப்படின்னு சொல்கிற இந்த காம்பவுண்ட் ஐ வந்து ஆல்மோஸ்ட் 2000 ommatidium. Okay, 2000 ommatidium is present per eye, அதாவது into 2. Okay, almost 1500 to 2000 ommatidium is present per eye. ஓகே, அப்போ பாருங்கள் இந்த இத்தனை ஒமெட்டிடியம் அப்படின்னா வாட் இட் பேசிக்லி டஸ் அப்படின்னா, இப்போ எப்படி வந்து நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா இந்த ஆங்கிள்லேருந்து ஒரு கேமரா அந்த ஆங்கிள்லேருந்து ஒரு கேமரா வைக்கிறோம் இல்லையா. பட் இன் காக்ரோச் அது என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய இந்த காம்பவுண்ட் ஐயில் இருக்கிற இந்த 2000 ஒமெட்டிடியமும் வந்து இஸ் கோயிங் டு கலெக்ட் all the images. So ஒரு mosaic vision can be obtained. So அவ்வளோ இமேஜஸ் எல்லாத்தையும் சேர்ந்து it is going to see. ஓகே, ஸோ அதை வந்து லேஸில் நினைக்காதீங்க, நீங்கள் எதை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னு அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அதுதான் வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ கமிங் பேக், நம்மளுடைய இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் காக்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயுமே ஐஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அபவுட் த நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். நவ் the last organ system that we're going to see in the case of cockroach வந்து பார்த்தீங்கன்னா is going to be the reproductive system. So reproductive system in cockroach, first thing நம்மளுடைய fundamental concepts of reproduction பார்த்தோம் அப்படின்னா yes, they are going to be dioecious organisms. Okay, sexual dimorphism கண்டிப்பாக இருக்குது and it's going to be a sexual mode of reproduction. Okay, and then fertilization is internal and they have indirect development. Okay, so that is your fundamental idea of the reproductive system. But இதோட சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டெஃபினெட்லி
male reproductive system ku female reproductive system ku there are quite a lot of differences. Okay, so if I have to see separately, male reproductive system la vandu pathinga appadina in the main organ or the testis vandu is present from the 4th to 6th segment fulla vandu pathingana in the testis da. Okay, and how is the flow or how is the connection அப்படினு பாத்தீங்கன்னா testis லேந்து it will come into the vas deferens. Okay, vas deferens லேந்து it will go to the seminal vesicle, and seminal vesicle லேந்து it goes to the ejaculatory duct, and from there it goes into the gonopore. Okay, so testis lende vas deferens lende seminal vesicle lende ejaculatory duct, and from there to the gonopore. This is going to be the entire flow of how the sperm is brought from the testis to the outside. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா you have to note that 6th to 7th segmentல they have a mushroom gland. Okay, and they also have a phallic gland. அதாவது இந்த ejaculatory ductக்கும் mushroom glandக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா they have a phallic gland. So இந்த mushroom gland plus the phallic gland ரெண்டும் சேர்ந்து தான் forms the accessory glands of the male reproductive system. Okay, so 4th to 6th segment namakku testis irukku, and then this is the flow of the sperm na sonne, and then they have 2 glands which form the accessory glands in the males. Okay, then they also have a structure called the gonapophysis. Okay, which is it's a chitinous structure. Okay, external genitalia vandu is formed by the gonapophysis. Okay, forms the external genitalia. Okay, and this is also the copulatory organ mainly, or the external genitalia in males. Okay, now there is a structure called spermatophores. Okay, spermatophores. So enna agum abdina when okay, I'm just going to put this on this side ungalku puriyadhukaga vendi. Okay, so if you see males la vandu the sperms are produced and adu vandu seminal vesicle ku varudhu, anga vandu pathinga appadina the sperms are glued to each other. Okay, so the glue agi these groups of sperms, okay, form the spermatophores, and in the spermatophores will be deposited into the female during copulation. Okay, so this is the male reproductive system. Adhe ipo female reproductive system la paathom appadina female reproductive system la you have the presence of the ovaries from the 2nd to 6th segment, all the way 2nd to 6th segment la dhaan you find the ovary. Okay, adha thavara vandu pathingana ovvoru ovary liyume, okay, so the ovaries are present. Ovvoru ovary kulliyume there are 8 ovarioles are present. So further ஒரு division மாதிரி, okay, inside the ovaries. Okay, now these they open into a median duct, அதாவது ஒரு fallopian tube மாதிரி அப்படின்னு வெச்சுக்கோங்களேன். So they open into a median duct and then they go into the genital chamber. Okay, so ovary lende they come into the median duct or the ovarian tube, adilende they go into the genital chamber. Ipo இந்த genital chamberல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு spermatheca is there.
ஸ்பெர்மதீக்கா அப்படின்னா அது டெபாசிட் பண்ணுற ஸ்பெர்மாட்டோஃபோர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இஸ் த ஸ்பெர்மதீக்கா. ஓகே, now இந்த ஸ்பெர்மதீக்கா is present in the 6th segment. Okay, it is present in the 6th segment. Also, if you see, in the case of the females, ஒரு collateral gland is present. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா mainly for lubrication and also as an accessory gland basically. Okay, lubricationக்கும் சரி ஒரு entire ஒரு when அதோட eggs form பண்ணுறதுக்கு or what we call the ootheca அதை form பண்ணுறதுக்கு வந்து help பண்ணுறது வந்து is going to be the collateral gland. Okay, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I said the spermatheca is present in the 6th segment. இந்த collateral gland வந்து is going to help produce an ootheca. Okay, அதாவது தீக்கா அப்படின்னு சொன்னால் இட்ஸ் a sac. Okay, so ootheca அப்படின்னு சொல்லும்போது sac of eggs அவ்வளோதான். ஸோ டார்க் ரெட்டிஷ் கலரில் ரஃப்லி ஒரு 8 millimeters லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 ootheca is laid. ஓகே, அண்ட் இந்த ஒவ்வொரு ஊத்தீக்காக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14லேருந்து 15 eggs இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி என்டையர் பிக்சர் ஆஃப் யோர் ஃபீமேல் reproductive system. So once the ootheca is laid, அது lay ஆனதுக்கு அப்புறமா the eggs are going to hatch and move into further development. This is your entire anatomy of the reproductive system பார்த்தோம். and அதுக்கு முன்னாடி all the systems in cockroach நம்ம ஒன்னொன்னா பார்த்தோம். Okay, the last thing which we're going to see is the development in the case of cockroaches. Okay, so development பார்த்தீங்க அப்படின்னா it is particularly called a porometabolous development. அதாவது ஒரு nymph stage வழியா development ஆகிறது தான் we call it a porometabolous development. so பார்த்தீங்கன்னா egg will hatch into the nymph. இப்போ nymphக்கு பார்த்தீங்கன்னா it has no wings. அப்படியே பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் அடல்ட் மாதிரி தான் இருக்கும், பட் இட் ஹேஸ் நோ விங்ஸ். ஓகே, அடல்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் நிம்ஃப் இருக்கும் அண்ட் இட் ஹேஸ் டு அண்டர்கோ 13 மால்ட்டிங்ஸ் in order to become an adult. Okay, so eggsலேருந்து nymph ஆகி it has to molt 13 times to become an adult cockroach. and adult cockroachல தான் wings will be present for flight. ஸோ ஒரு அடல்ட் காக்ரோச் ஆடுறது கூட ஈஸி இல்லை பாருங்கள், 13 தடவை அதுக்கு மோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, பட் எனிவே ஃப்ரம் த எக் இட் பிகம்ஸ் அ நிம்ஃப் அண்ட் பிகம்ஸ் அன் அடல்ட். ஸோ இந்த நிம்ஃப் ஸ்டேஜ் வழியாக அடல்ட் ஆகிறது வந்து we call it a porometabolous development. ஓகே பசங்களா, ஸோ திஸ் இஸ் தி என்டையர் picture of your cockroach. அதோட மார்ஃபாலஜி பார்த்தோம், அதோடைய அனாட்டமியும் பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக when we say cockroach நிறைய வைல்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் காக்ரோச் இருக்குது. ஓகே, ஆனால் அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸே கிடையாது. நீங்கள் கரப்பாம்பூச்சியை வச்சு என்ன தான் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? நம்ம வந்து அதை வந்தால் வெளியே தூக்கி போடுமே தவிர அதை வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ there's basically no economic importance and they're common pests. They have a very smelly excreta. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா foods get contaminated and generally வந்து they can be vectors to many diseases also. so இப்போ disease causing ஏரியாவில் வந்து போயிட்டு அவங்க அப்படியே நடந்து வந்து நம்ம ஃபுட்டில் சாப்பிட்டாங்க அப்படின்னா of course வந்து we will also get sick and we will also get that disease. so they carry a lot of diseases, they are vectors to a lot of diseases and they are common pests. okay பசங்களா, so this is the entire cockroach that is over and இதோட உங்களுடைய full structural organization in animals is over. okay, so மெயினா cockroach and animal tissues இது ரெண்டு பார்ட்டும் தான் is very very important for your NEET. so NEET perspectiveல இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கனாலே you going to ace the exam பசங்களா, don't worry. ஓகே, ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க and most importantly believe in yourself. okay, you're going to do an excellent job. so all the best பசங்களா, நல்லா படிங்க, நீட்ல போய் மாஸ் பண்ணுங்க and எந்த questions என்ன doubts எது இருந்தாலும் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. okay, see you.